ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 8ஆம் பகுதி பிரகிருதியின் உருவங்கள். நாராயண ரிஷி நாரத மாமுனிவருக்கு 5 அடிப்படை பிரகிருதி குறித்து விளக்கினார். பிற என்றால் மிகச் சிறந்தது, கிருதி என்றால் உற்பத்தி. எனவே பிரகிருதி என்றால் மிகச்சிறந்த உற்பத்தி என்று பொருள்படும். உற்பத்தியில் தலையாயது பெண் தெய்வங்கள். அவர்களிலும் குறிப்பாக துர்க்கை, ராதை, லக்ஷ்மி, சரஸ்வதி, சாவித்ரி மிக முக்கிய வடிவங்கள். மற்ற தேவதைகள் இவர்கள் மூலம் உற்பத்தியாகி இவர்களுடைய அம்சங்களுடன் விளங்குபவை. அவை புனித கங்கை, புனித துளசி, நாக தேவதையான மானசா தேவி, மானசை என்று அழைக்கப்படும் அன்னை, பிறந்த சிசுக்களுக்கான தேவதையான ஷஷ்டி தேவி, மங்கள சண்டி, காளி, வசுந்தரா என்று அழைக்கப்படும் பூமி தேவி. அடிப்படை பிரகிருதியில் இருந்தே எல்லா பெண்களும் தோன்றினர். எனவே பெண்களை துன்புறுத்துவது, அவர்களுக்கு தீமை இழைப்பது பிரகிருதி தாய்க்கு செய்யும் கொடுமைகள் என அறிதல் வேண்டும். அவர்களுக்கும் அளிக்கும் மரியாதை பிரகிருதி தேவிக்கு அளிக்கும் மரியாதையாகும். சக்திக்கு ராஜசம், தாமசம், சத்துவம் எனும் 3 அடிப்படை குணங்கள் உண்டு. பிரகிருதியின் சத்துவகுணம் கொண்ட பெண்மணிகள் நல்லொழுக்கம் கொண்டவராய், கணவனே கண்கண்ட தெய்வமாய் இருப்பவர். பிரகிருதியின் ராஜச குணம் படைத்த பெண்டிர் தன்னலம் கொண்டு வாழ்க்கையின் இன்பங்களை துய்ப்பதில் நாட்டம் கொண்டவராயிருப்பர். தாமச குணம் கொண்ட பெண்கள் கூர்மையான நாக்குடையவராய், சண்டை சச்சரவில் ஈடுபட்டும் நம்பிக்கையற்றவராய், கணவனுக்கு துரோகம் செய்பவர்களாயிருப்பர். பரமாத்மாவுடன் இணைந்து இருப்பதே பிரகிருதி. அது தனிப்பட்டதல்ல. பிரகிருதி இன்றி பரமாத்மா இல்லை. சிருஷ்டி துவக்கத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னில் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் பிரித்து கொண்டார். அந்த அழகிய பெண் வடிவமே பிரகிருதி ஆகும். அவருக்கே ராதை, ராதிகா என்ற பெயரும் உண்டு. இப்பகுதியில் தேவி ராதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிருஷ்டியில் உதவியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இனி பிரகிருதி காண்டத்தில் சரஸ்வதி தேவி குறித்த விவரங்கள். அதாவது பிரகிருதியை பூஜிக்கும் விரதங்களும் மற்ற பல கதைகளும் தரப்படுகின்றன. 8ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.